சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கார் மீது மோதிய பைக் நீண்ட தூரத்திற்கு தரதரவென இழுத்து செல்லப்பட்ட காட்சி வெளியாகி உள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். என்ன நடந்தது என்பது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நல்லமுத்து வழங்கிட கேட்கலாம். நல்லமுத்து, வணக்கம். இந்த விபத்து சம்பவத்தின் பின்னணி என்ன? தற்போது பைக்கில் சென்றவரின் நிலை என்னவாக இருக்கிறது? தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்த காவேரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவர் தேவூர் கைகாலப்பாளையம் பகுதியில் உரக்கடையை நடத்தி வருகிறார். இவர் நேற்றிரவு தேவூரில் இருந்து எடப்பாடி செல்வதற்காக அவரது இருசக்கர வாகனத்தில் அரசராமணி செட்டிப்பட்டி பகுதியில் சென்ற போது எடப்பாடியில் இருந்து தேவூரை நோக்கி எதிரே வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி இருசக்கர வாகனம் காருக்குள் சிக்கி தரதரவென்று சுமார் 100 அடி தூரம் இழுத்துச் செல்லப்பட்டது. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த சத்தியமூர்த்தி அதிர்ஷ்டவசமாக காரின் முன்பகுதியில் இறுக்கமாக பிடித்து அமர்ந்து சென்றதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டு காரை நிறுத்திய பிறகு அவர் அச்சத்துடன் கீழே இறங்கி வந்தார். அப்போது காரை ஓட்டி வந்த ராஜா என்பவர் இருசக்கர வாகனம் மோதிய பிறகும் அஜாகிரதையாக ஓட்டியது தெரிய வந்தது. இருசக்கர வாகனத்தில் வந்த சத்தியமூர்த்திக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு எடப்பாடியில் உள்ள KRS தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து தேவூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காருக்குள் இருசக்கர வாகனம் சிக்கி நீண்ட தூரம் இழுத்துச் சென்ற போது இருசக்கர வாகனத்தில் வந்தவர் காரின் மீது அமர்ந்து வரும் CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி நல்லமுத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.